இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நீதி நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தாழ்மையினால் வரும் மேன்மை என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இங்கே வசனம் இவ்வாறு சொல்கிறது. எரேமியா 1ஆம் அதிகாரம் 6-7. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக என்று சொல்லி கர்த்தர் எரேமியாவோடே பேசுகிறார். கர்த்தர் எரேமியாவை அழைக்கும் போது அவன் சொல்றான், நான் ஒரு சிறு பிள்ளை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆண்டவரே என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். ஆனால் இந்த எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி ஃபுல்லா அந்த ஒவ்வொரு அதிகாரங்கள்ல பார்த்தீங்க ஒவ்வொரு கருத்துகள் குறிப்பிடப்படுது. ஒரு சிக்கலான ஒரு பகுதி. சிலர் அதெல்லாம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறதே இல்லை, என்ன அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சிலருக்கு புரிகிறதில்லை. ஆனால் நீங்க தெளிவாக வாசித்து பார்த்தீர்கள் என்றால் முதல் அதிகாரத்துல அங்கே கர்த்தர் எரேமியாவுக்கு தரிசனம் கொடுக்கிறார். வாதுமை மரத்தை அங்கே பார்க்கிறான். இரண்டாவது கொதிக்கிற பானையை இங்க பார்க்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த எரேமியாவை கர்த்தர் பக்குவப்படுத்துகிறார். அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் அங்கே நிறைவேறுகிறது. அவர் சொன்ன வார்த்தை 400 வருஷம் கழிச்சு நிறைவேறுது. சொன்னதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்பது அவர் சொன்னதுதான். அப்படித்தான் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசினார். ஆனால் அவர் அதற்கு மிக முக்கிய காரணம் எரேமியா தன்னை தாழ்த்துகிறார். அந்த தீர்க்கதரிசன புத்தகத்திலே அவர் தீர்க்கதரிசியாக இருந்து எச்சரிக்கிற வார்த்தைகளை பேசுகிறார். பாருங்க, ஆண்டவரை விட்டு தூரம் போகிற ஜனங்களுக்காகவும், பாவம் செய்த ஜனங்கள், விக்கிர ஆராதனை செய்கிற ஜனங்கள், குற்றமற்றவர்கள் போல இருக்கிற ஜனங்களுக்கு எச்சரித்து பேசுகிறார். அந்த 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ஜனங்கள் அவர் சொல்றாரு 2:21, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன என்று சொல்றார். பாருங்க, கர்த்தர் உயர் தரமான ஒரு திராட்சரசமாவ நம்ம உருவாக்க. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து, பாவத்துக்கு மேல பாவத்தை செய்து கொண்டு காட்டு திராட்சை செடி போல நம்மை மாற்றிவிடும். பாவத்தை குறித்து எச்சரித்து பேசுகிறார். இன்னும் பாத்தீங்கன்னா மனம் திரும்பும்படி கேட்கிறார். ஜனங்கள் மனம் திரும்பாதபடி இருக்கிறார்கள். ஜனங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? அவர்கள் மனமாற்றம் அவர்களுக்கு இல்லையே. முதலாவது அவர் சொல்றாரு, ஜனங்கள் தங்களை திருத்திக் கொள்வார்கள் என்று அவர் நினைத்து பேசுகிறார். அதன் பின்பதாக அவர் சொல்கிறார், ஜனங்கள் அவர்கள் திருந்துவதை அவரை திருந்தவில்லை என்று சொல்லி துக்கிக்கிறார். இன்னும் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல மிக முக்கியமா ஒரு வசனம் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எரேமியா 31:15, ராமாவிலே புலமுலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியினால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருந்தாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த வசனம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 17-18 அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே வசனம். அங்கே இயேசுவை 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை கொன்று தீர்க்கும்படியாக அங்கே கட்டளை பிறப்பித்த போது அந்த பகுதியில இருக்கிற அத்தனை சிறு பிள்ளைகளும் அழிந்து போகிறார். அப்போது நடந்த சம்பவத்தை தான் எரேமியா தீர்க்கதரிசி உரைக்கிறார். அதாவது நடந்து நிறைவேறினது. எவ்வளோ அவர் சொன்னதுதான் காரணம். எரேமியா அவர் தாழ்மையாக நடந்து கொள்கிறார். எரேமியா 23:1 குறிப்பிடப்பட்டிருக்கு, என் மேய்ச்சலின் ஆடுகளை கொண்டு கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். நல்ல மேய்ப்பன் யாரு, கெட்ட மேய்ப்பன் யார் என்பதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி அவர் உரைக்கிறார். இன்னும் அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, எரேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் கர்த்தருடைய வாயின் வார்த்தைகளை கரெக்டாக சரியாக அவர் பேசி கொண்டிருந்த சூழ்நிலையிலே
ஒரு நாளும் அவனிடம் பெருமை வந்ததே கிடையாது. கர்த்தருடைய சமூகத்திலே அவன் தாழ்த்துறான். அவன் தள்ளப்பட்ட ஜனங்கள், அடிமையான ஜனங்களுக்கு அவன் அநேக கர்த்தருடைய வார்த்தைகளை உள்ளதை உள்ளபடியாக சொல்லி முடித்தான். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் இந்த எரேமியா தீர்க்கதரிசிக்கு கொடுக்கிறார். எரேமியாவை பார்த்து கர்த்தர் இன்னொரு காரியங்களை சொல்கிறார். எரேமியா 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 1-12 வரை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா கர்த்தர் எரேமியாவோட பேசி நீ போய் குயவன் வீட்டிற்கு போ என்று சொல்கிறார். அவரும் போகிறார். குயவன் வீட்டிற்கு போய் அங்கே குயவனை பார்க்கிறார். குயவன் கையிலே களிமண் இருக்கிறது. அந்த களிமண்ணை கொண்டு குயவன் அழகாக வணைகிறான். அதை வணையும் போது அவன் கையில இருந்த பானை, அந்த மண் அது என்ன ஆகிறது, கெட்டு போய்விட்டது. அப்போது அவன் மீண்டுமாக அந்த மண்ணை எடுத்து பிசைந்து மீண்டுமாக ஒரு பானையாக அது வடிவைத்து அழகாக அவை கொண்டு வருகிறதை எரேமியா பார்க்கிறார். கர்த்தர் உடனே எரேமியாவுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். எரேமியா 18:6-7 இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்கிறான். பிரியமானவர்கள், இன்றைக்கும் கர்த்தர் கையில நம்ம இருக்கிறோம். அவர் கையில ஒருவேளை நம்ம குயவன் கையில ஒரு களிமண்ணு போல இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, ஒருவேளை நான் உங்களுடைய கரத்துல இருக்கிறேன் ஏசப்பா, ஒருவேளை வேலை, படிப்பு, நம்மளுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, ஒருவேளை எல்லாமே ஏமாற்றமா இருக்குது, ஒண்ணுமே இல்லை, கடனா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் கூட நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லி தள்ளப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கூட நம்மை கர்த்தர் சமூகத்துல தாழ்த்தும் போது, கர்த்தாவே நீங்க என்ன குயவன் கையில களிமண்ணை போல எங்களை மனைஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை மீண்டுமாக உருவாக்க வல்லவராயிருக்கிற. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பு பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசி தன்னை தாழ்த்தின போது கர்த்தருடைய வல்லமை அவர் மூலமாக வெளிப்பட்டு அநேக தீர்க்க தரிசன வசனங்களை பேசினது போல அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு தீர்க்கதரிசியாக உபயோகித்தது போல இன்றைக்கும் கூட சப்பா அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வேலை சோர்ந்து போயிருக்கலாம், நிம்மதியற்ற நிலைமையில இருக்கலாம், அப்பா எல்லா சூழ்நிலையும் தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கலாம் சப்பா. குயவன் கையில இருந்த களிமண் அது கெட்டு போனது போல எங்க வாழ்க்கை கெட்டு போன நிலைமையில இருக்கலாம் சப்பா. நீங்க மீண்டுமாக உடைத்து எங்களை உருவாக்குங்க சப்பா. மீண்டுமாக உம்முடைய சாயலாக, உம்முடைய தேவ சாயலாக எங்களை உருவாக்குங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க மீண்டுமாக உடைத்து உருவாக்கி உமக்காக சாட்சியாக பயன்படுத்த கிருபை தாங்க. துதிகன மகிமை முக்கேறடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.